ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு ஓல்டு லேடி அவங்களோட கணவரோட அஸ்திய கரைக்கிறதுக்காக பனிமலைகளுக்கு நடுவுல கார் எடுத்துட்டு ரிவரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில அங்க ஒரு நபர் ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஓல்டு லேடி அந்த கடத்தப்பட்ட பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம நடந்த பயங்கரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பேரு டெட் ஆஃப் தி விண்டர். இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய டிஃப்ரெண்டான மூவிஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான லேடி பார்ப் அப்படின்றவங்க பார்ல உட்காந்துருக்காங்க. அங்க அவங்க கையில ஒரு பாக்ஸுமே இருக்கும். அப்படியே ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிறது இவங்களோட லவ்வர் தான். அங்க இருந்து வெளியே கிளம்புறாங்க. வெளியே பார்த்தா ஃபுல்லாவே பனி படர்ந்து போயிருக்கு. அங்க கார் எடுத்துட்டு இவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாமே வெறிச்சோடி போய் எந்த ஒரு மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரியே காமிக்கப்படுது. அந்த நேரத்துல ரேடியோல இந்த மாதிரி காத்தோடைய அழுத்தம் வந்து அதிகமாயிருச்சு, யாருமே வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, இப்போதைக்கு சேஃபா இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே கேமரா ஷாட்லாம் காமிப்பாங்க பாருங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. கொஞ்ச தூரம் போன அவங்க அங்க பனி புயல் வர அடிக்க ஆரம்பிச்சிருது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அந்த பனி வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு. ஆனாலுமே அதை அவங்க பொருட்படுத்தாம ரிவரை நோக்கி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாதை பார்த்தீங்கன்னா 2 பக்கமா பிரியுது. இதுல எந்த பக்கம் எடுக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு டவுட் ஆயிடுது. அப்போ மரம் வெட்டுற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை நோக்கி போலான்னு சொல்லி இந்த பக்கமா போறாங்க. கடைசியில ஒரு வீட்டுக்கு அவங்க ரீச் பண்ணிடுறாங்க. அங்க நிப்பாட்டிட்டு காரை விட்டு இறங்கி போய் பார்க்குறாங்க. அங்க ஒரு ஆளு மரத்தை வெட்டிட்டு இருக்காரு. அவரோட கார்ல 2 துப்பாக்கி வேற இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரத்தம் வேற சிந்திருக்கு. இதெல்லாமே நோட் பண்ணிட்டு அந்த ஆளுகிட்ட போயிட்டு எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த ஆளுமே டக்குன்னு ஷாக் ஆயிடுறாரு. அவர் எடுத்துட்டு இருந்த விறகு எல்லாத்தையுமே கீழே போட்டுறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ரிவருக்கான வழி தெரியணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என் கணவரோட இந்த ரிவருக்கு வந்திருந்தேன். இப்போ அதுக்காக தான் நான் போய் ஆகணும். அதுக்கு வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருமே இங்க இருந்து இந்த மலைக்கு பின்னாடி பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி காட்டி விடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதான் பார்பு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டா கேட்குறாங்க. அதுக்கு அவருமே அது மானோடைய ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ட்டு இவங்களும் கார் எடுத்துட்டு அவர் சொன்ன பாதையில அந்த ரிவரையும் போய் ரீச் பண்ணிடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே பனியால உறைஞ்சு போயிருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க லவ்வர் கூட இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கத்துற சத்தம் கேட்குது. ஒரு ஆளுமே கத்துற மாதிரி இருக்கு. இவங்களும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்க. அப்போ கன் ஷாட் சத்தமும் கேட்குது. இது சைட்ல இருந்து வருது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவங்க காருக்கு சைட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. பின்னாடி இருந்து வந்தவர் அந்த பொண்ணோட காலில் ஷூட் பண்ண அவ அந்த இடத்துல விழுந்துடுறா. அவரு கிட்ட வந்துட்டு இங்க பாரு, இதுக்கப்புறம் தப்பிக்க ட்ரை பண்ண அப்படின்னா உன்னை கொன்னுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண பிறகுதான் தெரியுது அந்த ஆளு தான் இவங்களுக்கு வழி சொன்ன அதே ஆளு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கொலை நடுங்கி போயிடுது. என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே கால் போக மாட்டேங்குது, சிக்னல் கிடைக்கல. சரி கார் எடுத்துட்டு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணா அந்த பனியில மாட்டிக்கிட்டு காருமே போக மாட்டேங்குது. என்னடா இது எல்லாமே சரி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து அந்த வீட்டுக்கிட்டையும் போய் ரீச் பண்ணிடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஆள் இருக்கார்ல, அவரு அந்த டோரை லாக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு இவங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. உள்ள இருக்கிறத பார்க்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்போதான் அங்க ஒரு பொண்ணு வந்து கட்டப்பட்ட நிலையில உட்கார வச்சிருக்காங்க. அதை இவங்க பார்க்க அந்த பொண்ணுமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேச முடியாம செய்கையில காமிச்சிட்டு இருக்கா. எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்க, அப்போ வெளியே போயிருந்தார்ல அவரு கரெக்டா இப்போ வந்துடுறாரு. சரின்ட்டு இவங்க பின்னாடி பக்கமா போய் ஒழிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த கார்ல இருந்து இறங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு லேடி தான் இறங்குறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, அந்த ஆளுடைய ஒய்ஃப் தான். இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறத இவங்க கேட்குறாங்க. அதாவது அந்த ஆளு பாத்தீங்கன்னா, உனக்காக தான் நான் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்க பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கு எனக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா, நீ அங்க பணியிலே உரைச்சு போயிருப்ப, உன்னை காப்பாத்திட்டு வந்திருக்கன்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு அந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் கூட மதிக்காம, இங்க பாரு அந்த பொண்ணுக்கு நீ எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு இருக்கிற ரூம்ல ஒரு விண்டோ இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நான் உன்னை கண்டிப்பா வந்து காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அங்க இருந்து அவங்க காரை நோக்கி போறாங்க. இப்போ இந்த லேடி பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க வெளியே வராங்க. அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. இவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அதனாலதான் இப்படி ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் போட்டிருந்த கிளவுஸ் கீழே விழுந்திருக்கும். அதை பாத்துடுறாங்க. அப்படியே அவங்க கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போனா அவங்க அந்த விண்டோ பக்கத்துல போய் விடுது. அந்த விண்டோல அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல, அதையுமே இவங்க பார்த்துட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி திட்டுறாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க,
யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணை காப்பாற்ற போறலாம் எழுதி வச்சிருக்காங்க, இங்க பாரு அப்படின்ற மாதிரி கிளவுஸையும் காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஞாபகம் வந்துருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வழி கேட்டேன் அந்த ஹீரோயின் தான் இது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவரை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு 2 பேருமே கண் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிவர் கிட்ட தான். கரெக்டா அந்த ரிவருக்கு நடுவுல ஒரு சின்னதா ஒரு டோர் போட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடியே மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில் இது எல்லாமே இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க அதுக்குள்ளதான் ஹீரோயின் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணு வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆளு நம்ம ஹீரோயின் வச்சிருந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறாரு, துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க இதான் கரெக்டான சான்ஸ், இப்போ வீட்டுல போயிட்டு அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க அந்த வீடை நோக்கி ஓடி போயிட்டு இருக்காங்க. உள்ளேயும் போயிடுறாங்க. அந்த பொண்ணை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணா அவளோட கைகள் எல்லாமே சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும். அதனால இவங்களுக்கு அது அவுக்க தெரியல. அந்த நேரம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா தண்ணியுமே திறந்து விட்டுட்டு துணி எல்லாத்தையுமே எடுத்து அந்த தண்ணியில படுற மாதிரி வச்சுட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. அப்போன்னு பார்த்து பில்லி அந்த பக்கமா வந்து கன்னை வச்சு இவங்களை கையிலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. இவங்களுமே காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க. அப்போ அந்த லேடி பாத்தீங்கன்னா கன்னுல புல்லட் தீர்ந்தனால அதை வந்து மாத்திட்டு இருப்பாங்க, ரீலோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினாங்கிறது காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணு இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த லேடி செக் பண்றாங்க. இவங்க வந்த மாதிரியே அந்த ஆளுமே உள்ள வந்துடுறாரு. அவருக்கு ரொம்பவே குளிரு, அதுல எப்படியா துணி எடுத்துட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இவங்களுமே துணி எடுக்க போனா துணி எல்லாமே தண்ணியில ஈரமா இருக்குது. இப்ப நம்ம ஹீரோயினை அவங்க காரை நோக்கி போனவங்க அந்த வில்லா இருக்கான்ல அவன் ஒரு கன்னை விட்டுட்டு போயிருப்பான். அந்த கன்னையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இதே நேரம் அந்த ஆளும் அந்த லேடியுமே காருக்குள்ள உட்காந்து குளிர் காஞ்சிட்டாங்க. அப்போ அந்த லேடி பாத்தீங்கன்னா இப்பயே போய் ஆகணும், போய் வேலையை ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்னு இவருமே வேற வழி இல்லாம போறாருங்க. அவ்வளவு குளிர்லயுமே போயிட்டு இருக்காரு. எதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணை கடத்திருக்காங்கல்ல, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவரோட வயசு, அதான் இந்த லேடிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் லிவர்ல. இவளோட லிவரை வந்து ஆப்ரேஷன் பண்ணி வேற லிவரை வைக்கிறதுக்காக தான் இந்த பொண்ணை கூட்டு வந்திருப்பாங்க, இவரோட லிவரை எடுக்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உறைஞ்சு போன இடத்துல இந்த ஆப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு தடையுமே இல்லாம இந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டு தடயத்தை மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பிளேஸுமே செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இந்த ஆள் காரில் இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ஸு மருந்துகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் கண்ணு மிஸ் ஆகிருக்கிறத அப்போ தான் நோட் பண்ணுறாரு. இந்த விஷயத்த அந்த லேடி கிட்ட சொன்ன உடனே அவங்க ரொம்பவே டென்ஷனாக வராங்க. இதுலலாம் கேர்லெஸ்ஸாக இருப்பியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அது கண்டிப்பாக அந்த கிளவி கிட்ட தான் இருக்கும், நான் அவளை போய் போட்டு தள்ளிட்டு வரேன், அதுக்குள்ளே நீ அதை ரெடியாக வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே அந்த ரிவர் கிட்ட போயிட்டு அந்த லேடி ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இதான் கரெக்டான சான்ஸ்னு அங்கே வீட்டுக்கு போய் அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றலாம்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அந்த வில்லி பார்த்தீங்கன்னா அவள் போகும்போது அந்த சின்ன பொண்ணையுமே கூப்பிட்டு தான் போயிருப்பா. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம போயிருக்கோம். இவங்களும் வீட்டுக்குள்ள போய் பார்க்க அப்போ அந்த பொண்ணு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிப்பட்ட அந்த இடத்துல எல்லாத்தையுமே மருந்து போட்டுட்டு வெளியே இருக்கிற கார் மூலியமா வெளியே தான் கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ண பிறகு அந்த ரேடியோ சிக்னலில் வெளியால் ஒருத்தர் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அவர்கிட்ட இந்த மாதிரி இங்கே கடத்தி வச்சிருக்காங்க, இந்த இடத்த போய் போலீஸ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினை அடித்து கீழே தள்ளி விட்டுறாரு. இவங்களுமே வயசானவங்க பாவம் என்ன பண்ணுறது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சுத்தியில் எடுத்து அவரோட காலில் ஒரே ஒரு போட்டு அப்படியே அந்த கன் எடுத்து நிற்பாங்க பாருங்க. அவர் அவ்வளோதான் ஆல்ரெடி குளிரில் நடுங்கிட்டு இருக்காளே இப்போ உயிர் பயத்துக்காக அந்த நம்ம ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. என்னோட உடம்போட டெம்பரேச்சர் ஆல்ரெடி இப்போ கம்மியாயிட்டு இருக்கு, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாவது தயவு செஞ்சு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாருங்க. இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, என் மனைவி தான் அதுக்கு காரணம், நான் வந்து இதை பண்ண வேணாம் தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்னு நம்ம ஹீரோயினும் பாவம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க புல்லட் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி புல்லட்டை வாங்கிட்டு இப்போ நம்ம வில்லனுமே தனியாக கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி கிளம்பிட்டு இருக்கா. போகிற வழியிலே அவங்களோட வைப்புமே வராங்க. வந்துட்டு நீ என்னையா இங்கே பண்ணுறாட்டி இந்த மாதிரி கேட்க, அதுக்கு அவர் கீழே இறங்கி போய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன், இது சரிப்பட்டு வரும்னு தெரியல, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த பொண்ணை விட்டுடலாம், டாக்டருமே வந்து சொன்ன நேரத்துக்கு வருவாரான்னு எல்லாத்திக்கமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த வைப்புமே கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணுறதுக்காக நீட்டிட்டு இருக்காங்க. அப்போது தான் இருக்கிற இடத்த தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு அவங்களோட காரையே வந்து பிளாஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த வெடிப்புலேருந்து வந்த புகை மூலியமா வெளியாட்களை இவங்க கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வெளியாட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினா அவங்க கிட்ட போயிட்டு நான் தான் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணேன், உங்களை வர வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குமே சந்தேகம், இந்த லேடி தான் கடத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வேற வழி இல்லாமல் அவங்க கிட்ட துப்பாக்கியை வாங்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு காரில் கூட்டிட்டு போகிறாங்க. அதாவது அந்த வில்லனோட வீட்டுக்கு தாங்க. இப்போ அவங்க நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்க, உள்ளே போய் அந்த லேடி கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயினு அவகிட்ட ஒரு பெரிய கன்று இருக்குது, அது மூலிமா ஷூட் பண்ணிடுவான், ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் கேட்காம கீழே இறக்கி போகிறானுங்க.
கொஞ்ச நேரம் யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் இருந்து அந்த லேடி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்து ஷாக்கான ஹீரோயின் ஒளிச்சு வச்ச துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த லேடி இவங்க சரமாரியாக சுட ஆரம்பிச்சிடுறோம். இப்போ எப்படியோ அந்த கன்னை எடுத்து நம்ம வில்லியோட காலிலே ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் காருக்குள்ள அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அதான் வில்லன் பார்த்தீங்கன்னா செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது. அந்த லேடி எந்திரிச்சு அப்போ அந்த வில்லி எந்திரிச்சு இவங்கள சுட ட்ரை பண்ண இவங்களும் ஓடிட்டு இருக்கும்போது மேலே பில்டிங்லேருந்து வந்த ரூஃப் டாப் இருக்கும்ல அது அவங்க மேலே பார்த்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டில் போய் விழுந்துடுறாங்க. அங்கே தான் அந்த சின்ன பொண்ணுமே கீழே கிடக்கா. அந்த இடத்துல மயங்கி போக நைட் டைமும் ஆகிடுது. முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணுமே 2 பேருமே கட்டப்பட்ட நிலையில் இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு தைரியம் சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த பாக்ஸ் இருந்திருக்கும். அதை வந்து கீழே விழ வச்சு அந்த பாக்ஸ்குள்ளே ஷார்ப்பான ஒரு வெப்பன் இருக்கும். அதை எடுத்து அவங்க கையில் இருக்கிற செயினையுமே அவுத்துடுறாங்க. இப்போ வெளியே போகிறதுக்கு வழி ஏதாவது தெரியுதான்னு சொல்லி காத்துட்டு போக்கா ஒரு பின்பக்கமாக ஒரு டோர் இருக்கும். அது வழியாக போயிடலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராங்க. எப்போ தப்பிச்சாச்சுன்னு நினச்சா அந்த இடத்துல வில்லி பார்த்தீங்கன்னா இவங்க வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு பெட்டியை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த வில்லி பார்த்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல இவங்க 2 பேருமே மிரட்டி ஒரு இடத்துக்கு பூத்து போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல சென்டர்ல ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக் ஆயிடுது. அப்புறம் தான் இவங்களுக்கு புரிய வருது இந்த சின்ன பொண்ணுடைய லிவரை திருடி இவங்களுக்கு வைக்கிறது தான் இவங்களோட பிளான் அப்படின்றதே. சரி இதெல்லாம் பண்ணாதீங்க, அவர் ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அந்த சின்ன பொண்ணை போய் கட்டி வை அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி நம்ம ஹீரோயினே அந்த சின்ன பொண்ணை கட்டி விட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினையே கண்ணால் ஷூட் பண்ணிடுறாங்க இந்த லேடி. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு விழுந்திருந்த நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வில்லியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கக்குள்ள அந்த டென்ட்டுக்குள்ளே தீ பற்றிக்க ஆரம்பிக்குது. அப்படி இவங்க வெளியே வந்து கண்ணால் ஷூட் பண்ணலான்னு பார்த்தா கன்னு இருக்க புல்லட்டுமே இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினை நெஞ்சில் வச்சிருந்த அவங்களோட கணவரோட அஸ்தி பார்த்தீங்கன்னா கீழே விழுதுது. இந்த நேரம் டென்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு இருக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கத்தி எடுத்து ஒளிச்சு வச்சிருந்திருப்பா. அந்த கத்தியால் அவள் கை கட்டு எல்லாத்தையுமே அவுத்துட்டு அவள் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த வில்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டை குழியில தள்ளி விட்டுருப்பாங்க. அதே குழியில நம்ம ஹீரோயினை தள்ளி விடலான்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. கிட்ட போனோடனே அந்த சின்ன பொண்ணுமே டென்ட்ல இருந்து வெளியே வந்துடுறா, தப்பிச்சிடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினு எப்படியோ அவ தப்பிச்சிட்டா அப்படின்ற ஒரு நிம்மதியில இப்போ என்ன பண்றாங்க, அந்த வில்லியோட காலில் பக்கத்துல ஒரு சங்கிலி இருக்கும், அவங்க கையில ஒரு சங்கிலி இருக்கும். அதை வந்து நம்ம வில்லியோட காலில் கட்டி விட்டுட்டு இவங்க கீழே விழுகும்போது வில்லியையும் அப்படியே சேர்த்து கீழே விழ வச்சிடுறாங்க. அப்படியே அவங்க வச்சுருப்பாங்கள்ல அந்த பாக்ஸில் இருக்க அஸ்தியை அப்படியே கீழே விழுந்தோடனே தண்ணியில் திறந்து விட்டுறாங்க. அந்த தண்ணியில் அஸ்தியும் கரைஞ்சிருது. அந்த இடத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. சரி இவங்க வந்தது அவங்க கணவரோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக தான். இந்த சின்ன பொண்ணையே காப்பாற்றிட்டு அந்த அஸ்தியும் அவங்க நினச்ச மாதிரியும் அந்த ரிவரில் கரைச்சிடுறாங்க. பட் என்ன ஒன்று, அவங்களும் அந்த இடத்துல உயிரை விட்டுறாங்க. இப்போ அவங்க நம்ம ஹீரோயினோட ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து அந்த சின்ன பொண்ணு பார்க்குறா. அதில் அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் முதல்ல டேட்டிங் பண்ண இடம் இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த சின்ன பொண்ணுன்னே அங்கே இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், பட் த்ரில்லிங்காக எங்கேஜிங்காக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.